என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூடயா சீட் மீல் எடுக்கல. ஸோ இன்னைக்கு எடுத்துட்டேன். அது எப்படின்ற கதைய மொத்தமா சொல்றேன். டே 14 ஆஃப் 35 டேஸ் சிக்ஸ் பேக் வைக்கிற சேலஞ்ச். ஆஸ் யூசுவல் எழுந்து எக்ஸ பாயில் பண்ண வச்சுட்டு, பிரஷ் பண்ணிட்டு, வெயிட்ட செக் பண்ணா எனக்கு கம்மியா இருக்கு. தட்ஸ் அ குட் சைன். சரி ஓகே. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, வெயிட்டட் புல் 15 கேஜிஸ் போட்டு, இப்போ கிக் பண்ணி என் சென் ராட் மேல போற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரென்த் பில்ட் ஆனதும் நம்ம கிக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. தட்ஸ் த யூசுவல் வே ஆஃப் மேக்கிங் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட் ஒன்று ஒன்றா லைனாக முடிச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் இன்க்ளைன் வாக்கிங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வேக வச்ச எக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு லஞ்சுக்கு கம்ப்ளீட்டாக கார்ப்ஸ் புரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, எல்லா மீலையும் கரெக்டாக சாப்பிட்றீங்க, என்ன சீட் பண்ணீங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் மேட்ரு. ஈவினிங் பசங்கள்லாம் பீச் போகலான்னு சொன்னாங்க. சரி அப்பயுமே நான் வேக வச்ச எக்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணி ப்ரோட்டீன் ஷேக்கையும் எடுத்துகிட்டு தான் போனேன். அது இப்போ கதையில் ஒரு புது இன்ட்ரோ. எல்லா பிரச்சனையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். இவர் தான் ரோஹித். ரொம்ப சில்லான மனிதன். இவரையும் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து பெஸ்ஸிக்கு போயிட்டோம். இப்போ நைட்டு வர லேட் ஆயிடுச்சு. பிரச்சனையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துலையும் சப்பாத்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாதி பரோட்டா எடுத்துட்டு பாதியை சூசைக்கிட்ட தள்ளிட்டேன். ஆஃப் கிரில் சாப்பிட்டேன். இந்த கிரில்ல தான் பிரச்சனையே. இதில் நான் நினச்சதை விட ரொம்பவே அதிகமான எண்ணெய் இருந்தது. ப்ராப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ண கேலரிஸ் விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ வர வழி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு நீட்டாக இன்னைக்கு வீட்டுக்கு வந்து படுத்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். மாமா அது பாத்தியா இதுக்கு ஜோக் காட்டுனீங்க. டேய் போடா நில்றா. ஏய் எங்க வந்து என்ன பேச்சு பேசினீங்க? ரொம்ப விலை கொடுத்து வாங்கலாம்னு பாக்குறியா நீ? கரெக்ட்டா மட்டும் போடு. கம்முனு கபிலே என்ன பேசுனீங்க நீ? கிளம்பு கிளம்பு. ஆமா இங்க இருந்து கிளம்பு. ஏய் எல்லாம் உள்ள போங்கப்பா. ஏய் பெரிய ஆடுகாரன் தானே, பயப்படாம வா. வந்து என்கிட்ட சைடா வாடா.